எஸ்ஐயா 43ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் பாருங்க. முந்தினவளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்குவேன். ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி முடிச்சிருவோம். அவ்வளவுதான். என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. இன்னும் அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. என்ன நினைச்சிட்டோம் நம்ம? பழசெல்லாம் நினைக்காத, புதுசா ஒண்ணு செய்வேன். நான் வனாந்திரத்துல வழி அவாந்தரத்தில் ஆறுகளை உண்டாக்குவேன். இவ்வளவுதான் நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்மளா சில என்ன பண்றோம், அங்கங்க அடி பீஸ் பீஸா எடுத்து வச்சுக்கிட்டு அல்லேலூயா ஆமென்றோம். பட் ஹோலா நம்மளுக்கு என்னன்னு ரிசீவ் பண்ணோமா? இல்ல. முழுமையாக நம்ம ரிசீவ் பண்ணோமா? கிடையாது. பாருங்க, முந்தினவர்களை நினைக்க வேண்டாம். அது வந்து ஆம்பிளிஃபைட்ல ஃபார்மர் இருக்குது, நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல பிஃபோர் இருக்குது. நினைக்க வேண்டாம்ன்றதுக்கு NCVல நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல ஃபர்கெட் இருக்குது. ஆம்பிளிஃபைட்ல ரிமெம்பர், நோ நீட் டு ரிமெம்பர், டோன்ட் ரிமெம்பர் இருக்குது. பாருங்க, முந்தினவளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். பாஸ்ட், பூர்வமானனா பாஸ்ட், ஃபார்மர் அண்ட் பாஸ்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க தாத்தா காலத்துல அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லாத, எங்க அப்பா காலத்துல இப்படி நடந்ததுன்னு சொல்ற அந்த ஜெனரேஷன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் தான் நம்ம அதை நினைக்கவே வேண்டாம், சிந்திக்கவே வேண்டாம். டு நாட் திங்க் இருக்குது, டு நாட் பாண்டர்னு இருக்குது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதுசா நான் செய்யறேன், அந்த இப்படித்தான் நடக்கும், அப்படித்தான் நடந்தது. அந்த காலத்துல அப்படிதான் நடந்தது, எங்க தாத்தா காலத்துல, எங்க அப்பா காலத்துல அப்படிதான் நடந்தது, அப்படிதான் இப்ப நடக்கும் நினைக்காத, புதுசா நான் செய்யறேன்றாரு. இப்பொழுதே அது தோன்றும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி இட் இஸ் ஹேப்பனிங்றாரு. ஆல்ரெடி இட் ஹேப்பனிங், ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குது, இப்ப நடந்துகிட்டு இருக்குன்றார். இதோ நான் புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களான்றார். டோன்ட் யூ see it, நீ அதை பார்க்கலையான்றார். அதுதான் அந்த மிஸ்ட்ரி, அதான் ரகசியம். அதை குறிச்சு நீங்க தெரிந்து கொள்வதுதான், அவர் உங்களை வெளிப்படுத்துறதுதான் வெளிப்பாடு. உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, உங்களால கிரகிக்க முடியாது, உங்களால புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை நானே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்றாரு. நீங்கள் அதை அறியீர்களான்றாரு. டோன்ட் யூ see it, டோன்ட் பி அவேர், அவேர்னஸ் இல்லையா உனக்குன்றாரு. நான் யார்? கர்த்தரை குறித்து அறிந்து கொண்டாது நீ தெரிந்து கொள்ளலாம். நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்தரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ரோட் இன் த டெசர்ட், ரிவர்ஸ் இன் த ட்ரை லேண்ட். வனாந்திரம், அங்க ஒண்ணுமே இல்லை. எங்க ஏது எங்க இருக்கு, எது ஈஸ்ட், எது வெஸ்ட், எது கிழக்கு, எது மேற்குனே தெரியாத இடத்துல நான் ஒரு வழி உண்டாக்கி கொடுப்பேன். இந்த வனாந்திரத்தை தண்ணியே கிடைக்காத இடத்துல ஆறுகளை உனக்கு உண்டாக்கி கொடுப்பேன். மிராக்கிள் பண்ணுவேன், ஒண்டர்ஸ், அதிசயம். அதிசயம் இது அற்புதம் இல்லை, இது அதிசயம். நைட்ல சூரியன் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நைட்டு 12 மணிக்கு பெரிய வெளிச்சமா இருக்குது, விடிஞ்சிருச்சான்னு பாக்குறீங்க, ஆனா ராத்திரி 12 மணி, வெளியே பார்த்தா பகல் 12 மணி மாதிரி இருக்குது. எப்படி யோசித்து பாருங்க. அது மாதிரி டெசர்ட், இது வனாந்திரம். இப்படித்தான் அதுல ஆறுகள் வரும். என்ன அர்த்தம்? வாழ்க்கை வனாந்திரம் மாதிரி இருக்கலாம், ஆறுகளை உண்டாக்குவேன் நான். நிறைய நேரங்கள்ல எங்க அற்புதம் பண்ணுவாருன்னா, நம்மளோட ஆவியில அற்புதம் பண்ணுவார். வெளியே நடக்கிற அற்புதம் இல்லை, இது வெளியே மாதிரி நீங்க சிந்திக்க கூடாது. வனாந்திரத்துல ஆறுகளை உண்டாக்குவேன், ஆமென் அல்லேலூயான்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டவரே, வாட் இஸ் த மெசேஜ் ஃபார் மீ ஃப்ரம் திஸ் இன்சிடென்ட், ஃப்ரம் திஸ் பேசேஜ், ஃப்ரம் திஸ் வேர்ஸ் கேட்கணும். இந்த வசனத்துல இருந்து எனக்கு என்ன செய்தி ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். நீங்க தான் அதை இன்ஹெரிட் பண்ணணும், நீங்க தான் அதை சுவீகரித்து கொள்ளணும். எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு நான் எப்படி ரெவலேஷன் வாங்குறேன்னா, ஒவ்வொரு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், வாட் இஸ் த மெசேஜ் ஃபார் மீ. ஒரு ஃபூலிஷா நடக்கிறான் ஒரு இடத்துல, ஒரு பப்ளிக் எல்லாம் போற இடத்துல, ஒருத்தன் ஞானம் இல்லாம நடக்கிறான், புத்தி இல்லாம. 10 கவுண்டர் இருக்கு, 10 பேரும் புத்தியினமா நடக்கிறான்னா இக்னரண்டா இருக்கிறான்ன்றது இல்ல, அறிவு இல்லாம இருக்கிறான். அவன் வேலையில அவன் எக்ஸ்பர்ட்டா இல்ல, நிபுணனாக இல்ல, அனுபவம் இல்ல, அறிவு இல்ல. அப்படின்ற போது நம்ம அப்செட் ஆகும். ஆனா
நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதுல நான் என்ன கத்துக்கொள்ளணும், என்ன கத்துக்கொள்ளணும்னா, நீ உன் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஆரு. நீ எங்க உனக்கு கொடுத்திருக்கிறனோ அந்த துறையில நீ நிபுணனாக இருக்கணும். அதான் நம்ம கத்துக்கொள்ளணும். இவன மாதிரி இருக்க கூடாது. சொல்றாரு அது மாதிரி எனக்கு என்ன கத்து கொடுத்தாருன்னா, வெளிய வனாந்தரம்ன்றது நீங்க சகிச்சுக்கிடலாம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் தான். இந்த வனாந்தரம் போய் செழிப்பான காலத்துக்குள்ள போயிருவோம், அது சகிச்சுக்கலாம். உள்ளுக்குள்ள நீ வனாந்தரமா இருந்ததுன்னா அங்க ஆறுகளை உண்டாக்குவார். அங்க உங்களுக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல ஆக்குவார். அதுதான் முக்கியம். இது எப்படி கத்துக்கிறது இந்த பிரயாரிட்டினா, இப்படி கத்துக்கிறது தான் ரெவலேஷன். இப்ப இது இப்படி எப்படி ஒரு பைபிள்ல இருந்து ஒரு ரெவலேஷன் எப்படி வாங்கணும் அப்படின்றத ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்றேன். நான் அப்பதான் உங்களுக்கு என்ன பேசி நான் பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது பிரசங்கம் கிடையாது, இட் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. ஒரே ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் கர்த்தருக்கு சித்தமானால் பார்ப்போம். அவரைய அந்த எந்தெந்த நேரம் எப்படி நடத்துறாரோ அது மாதிரி நம்ம போவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் தான். ஆனா ஆண்டவர் எப்படி ஒரு வெளிப்பாடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு இன்சிடென்ட் எடுத்தாதான் உங்களுக்கு தெரியும். கானா ஒரு கல்யாணம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல உள்ளது கானா ஒரு கல்யாணம். இதுல எப்படி தெரிஞ்சுக்கணும், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் இயேசு கிறிஸ்து. அவங்க மரியாள் வந்து திராட்சரசம் தீர்ந்து போச்சுன்னும் போது, ஸ்திரீயே உனக்கும் எனக்கு என்ன அப்படின்ட்டாரு. தாய் சொல்றாங்க, மகன் கேட்கணும் இல்லையா அப்படின்ற இல்ல, ஸ்திரீ ஏன்ட்டாரு. என்னன்னு அர்த்தம், நான் ஊழியம் பண்றது என்னுடைய கரத்துல கிடையாது, அது பிதாவின் கரத்துல இருக்கிறது. காலங்கள் ஆதீனங்கள் எல்லாம் பிதாவின் கரத்துல இருக்குது. பிதா எனக்கு எப்ப சொல்றாரோ அப்பதான் நான் ஊழியத்தை தொடங்க முடியும். என் வேலை, ஊழியத்திற்கான வேலை இன்னும் வரவில்லைன்ட்டாரு. ஆனா உடனே என்ன பண்ணிட்டாரு, வந்து கை கால் கழுவ வச்சிருந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்தார். இதுதான் அந்த இன்சிடென்ட். இதுல நம்ம என்னெல்லாம் வந்து ரெவலேஷன், வாட் ஆல் த திங்ஸ் ஐ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் இன்சிடென்ட் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரை இதுல இருந்து நான் என்னெல்லாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்கணும். ஏன்னா இந்த இன்சிடென்ட்டை நம்மள்ட்ட சொல்றாரு ஆண்டவர். இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட பேசுற மாதிரி நினைச்சு பாருங்க. இந்த இன்சிடென்ட்டை சொல்லிட்டார். அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரே இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரேன்னு கேட்கணும். இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளணும், என்னெல்லாம் கற்றுக்கொள்ளணும். முதல்ல எனக்கு சொன்னதை சொல்றேன் நான். இதுதான் கிடையாது, உங்களுக்கு இதுக்கும் ஆழமான காரியங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆண்டவர் ஒரு திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், அந்த இடத்துக்கு வரார். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மூத்த ஊழியக்காரர் என்ன சொல்றாங்க, அந்த கல்யாணம் அதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்ட்டு, அதெல்லாம் சும்மா என்டர்டெயின்மெண்ட், சும்மா எல்லாம் கூடி வருவாங்க, சிரிச்சு பேசிட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க, அங்கெல்லாம் போகக்கூடாதுன்ட்டு. ஒரு முக்கியமான ஒருத்தர் பையனுடைய திருமணத்துக்கு போது நான் போகல. நான் பின்னாடிதான் தெரிய வருது, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தேன்னா எனக்கு ஆண்டவர் சரியா கைட் பண்ணிருப்பாரே. அவர் சொன்னார்னு சொல்லி நான் போகாம இருந்து அந்த உறவே நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை விட தேவ சித்தத்தை அறியாம இருந்துட்டேன், குருடனா இருந்துட்டேன். ஜீசஸ் தான் ஃபோர் மாடல், அவர் தான் முன்மாதிரி. அவர் அந்த திருமணத்துக்கு போயிருக்கிறார். அப்ப நம்ம வந்து கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போகணும்னு சொல்லல, அப்படி சொல்லல. We have to ask each and everything God. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே இது நான் போகணுமா அப்படின்னு கேட்கணும். சில சமயத்துக்கு ஆண்டவர் போன்னுவாரு, அங்க ஒரு ஊழியத்தை நம்மளுக்கு பண்ண வைப்பார். சில நேரம் போகாதுங்குவாரு. நம்ம உடனே என்ன பண்ணிக்கிறாங்க, நாம அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் சம்பந்தம் என்ன, கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கும் பேலியாவின் பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் என்னன்னு நாம வசனத்தை எடுத்துடக்கூடாது. அந்த அக்கேஷனுக்கான வசனமானு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அதுதான் ப்ராஃபஸின்றது. இவர் என்னன்னா இந்த இடத்துல என்ன கற்றுக்கொள்ளணும்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். அவர் ஒரு திருமணத்துக்கு வர்றார், அந்த இடத்துக்கு வர்றார். அப்ப திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். பற்றாக்குறை வரும்ன்றத மரியாளுக்கு அப்பதான் தெரியும், ஆனா இயேசுவுக்கு அது முன்னரே தெரியும். ஏன்னா அவர் ஆண்டவர்.
அவருக்கு மறைவானது எதுவும் கிடையாது. காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், காலங்களை உருவாக்கினவர், ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆனால் பரிதவித்து மனம் இறங்கி உடனே செய்கிறார். என் வேலை இன்னும் வரவில்லைன்னாரு, ஆனா உடனே நம்மகிட்ட அந்த அற்புதத்தை அங்க செய்கிறார். நம்மை ஆசீர்வதிப்புக்காக காத்திருக்கிறார். இதுல இருந்து என்ன கத்துக்கொள்ளணும்னா, ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அந்த காலத்துல நடக்கும்னு உட்கார்ந்து இருக்காத, நான் உடனே செய்வேன், உனக்கு நான் செய்யணும்னா உடனே நான் உனக்கு செய்வேன். என் காலம் இன்னும் வரவில்லைன்னு அந்த வசனத்தை நீ எடுத்துக்காத. அந்த டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் டூ, நீயாக இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளாத, என்கிட்ட கேளுன்றாரு. நீயாக உன்னை தீர்மானிக்காத, நான் உனக்கு அந்த அற்புதத்தை செய்வேன்றாரு. அடுத்து அவர் பரிபூர்ணம் உள்ள தேவன், எதையும் அரைகுறையாக செய்கிறவர் அல்ல, செய்து முடிப்பவர். அவருடைய கேரக்டர் ரிவீல் ஆகுது. அவர் ஹோல்சம்னஸ் காட், அவர் ஹோல்சம் காட். அவர் எல்லாத்தையும் முழுமையாக செய்து கொடுக்கிறவர், முழுமையாக செய்து கொடுக்கிறவர், பரிபூர்ணமாக செய்து கொடுக்கிறவர், முடிக்கிறவர். பாதி வழியில விடுறவர் கிடையாது. ஏன் இந்த பற்றாக்குறையை அனுமதிக்கிறார்? அதான் முக்கியம். ஏன் இந்த பற்றாக்குறையை அனுமதிக்கிறார் நம்ம பார்க்கணும். ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னு ஏன் இதை உட்காந்து இதான் ப்ரே பண்ணணும். நீங்க ஏன் ஆண்டவரே அந்த இடத்துல பற்றாக்குறையை அனுமதிக்கிறீங்க என்பது. அப்ப அதை படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவர் முதலாம் அற்புதத்தை செய்த போது சீஷர்கள் அதை கண்டு விசுவாசிக்கிறார்கள். அவர் மேல உள்ள விசுவாசம் அப்பதான் வருது அவங்களுக்கு. இவர் தெய்வம், ஒரு மாம்சத்தில் வந்த தெய்வம், அவர் ஆண்டவர், இவர் மனிதன் அல்ல அப்படின்ற அந்த ஃபெய்த் அப்பதான் அவங்களுக்கு வருது. அந்த அற்புதத்தை பார்க்கறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் ஒரு பற்றாக்குறை வருது அப்படின்னா, அங்க அந்த பற்றாக்குறையை நீக்குவார். எனக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கேன்னா அது தேவையை சந்திப்பார். அப்ப நான் ஆண்டவரை பார்ப்பேன், இது ஆண்டவர் எனக்கு செய்து கொடுக்கிறார், இது மனிதனால் வந்த காரியம் இல்லை, இது கர்த்தர் எனக்கு, ஆண்டவர் எனக்கு செய்கிறார்னு அவரை வெளிப்படுத்துறதுக்கான காரியம் இது. நான் அப்படியே எழுதிக்கிறது அப்படியே படிக்கிறேன். நாம் இது சாதாரண காரியம், இதையெல்லாம் ஆண்டவர் பொருட்படுத்துவாரா என்று யோசிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி சின்ன சின்ன காரியமா இருக்கும், இதெல்லாமா ஆண்டவர் பொறுப்பெடுப்பாரு, இதெல்லாமா ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் பொறுப்படுத்துவார், முக்கியத்துவம் கொடுப்பார், அவரே அங்கு வருகிறார். ஒரு இந்த மாதிரி இடத்துக்கு வருவாரான்னா வர்றாருங்க. ஒரு வில்லேஜ்ல நடந்த ஒரு கல்யாணம், அது ஆனா ஒரு கல்யாணம்ன்றது. அப்ப அங்க வராருன்னு என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில எங்க கூப்பிட்டாலும் வருவார் அவர் அப்படின்றதுதான் வெளிப்பாடுங்க. நமக்கு நெருக்கடி வருவதற்கு முன்பதே அது அவருக்கு தெரியும். இங்க பற்றாக்குறை வர மாதிரி நம்ம வாழ்க்கையில இனி என்னென்ன காரியங்கள் வரப்போகுது, சரீர ரீதியாக என்ன உபாதை வரப்போகுது, மன ரீதியாக என்ன கஷ்டம் வரப்போகுது, ஆவியில என்ன மாதிரி நெருக்கடி வரப்போகுதுன்றத ஆண்டவர் முன்னரே அறிவார், நம்மை விடுவிப்பார். அங்க எப்படி அற்புதம் செய்வார் அதே மாதிரி நமக்கு விடுதலை தருவார். ஏன் கைகால் கழுவதற்கான தண்ணீரை திராட்சரசமா மாற்றுறார்? அடுத்த கேள்வி. ஏன் கை கால் கழுவுறதுக்காக? ஏன்னா யூதர்கள், நீங்க மார்க் 7ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க எங்க இருந்து யார் யூதர்கள் வீட்டுக்குள்ள வரும்போதும் கை கால் கழுவிட்டு தான் உள்ள போய் சாப்பிடுவாங்க. ஏசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள்லாம் கை கழுவாம சாப்பிடும்போது எல்லாம் கேட்கிறாங்க, அதான் ஏன் கை கழுவாம சாப்பிட்றாங்களே, இது சரியில்லையேன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீ புறம்பான மனுஷனை பார்க்காத, தாய் தகப்பனை கனம் பண்ணு, அதை பாரு முதல்லன்றாரு. அப்ப அந்த கை கால் கழுவுறதுன்றது பாரம்பரியமா யூதர்களுடைய ஒரு முறைமை, அவங்களுடைய அவங்க முறைமை. அது அவங்க வெளியிருந்து உள்ள வந்தாங்கன்னா கை கால் கழுவித்தான் உள்ள போவாங்க, அவங்க பழக்கம் அது. அதை ஏன் பண்றார்? வேறு ஒரு முறையில திராட்சரசத்தை கொண்டு வந்திருக்கலாமே. வேறு முறைன்னா நம்ம பின்னாடி நடக்கிற காரணம் தெரியும். இதான் முதலாம் அற்புதம். பின்னாடி நிறைய அற்புதம் செய்யறாரு. அவன் 5 அப்ப 2 மீன் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட கொடுக்கும் போது அவர் ஆசீர்வதித்து தரும் போது அது பலுகி பெருக வச்சுட்டாரு. 5000 புருஷர்கள் இருக்காங்க, அவங்க இருக்கிற ஸ்திரீகள் குழந்தைகள்லாம் கவுண்ட் பண்ணா 20,000 பேர் இருக்குன்றாங்க. அவ்வளவு பேருக்கு கொடுத்து மீதியானதை 12 கூடை நேரம் எடுத்து வைக்கிறாரு. அது மாதிரி இன்னொரு அக்கேஷன்ல செய்யறாரு. 7 அப்பம் சில சிறுமீன்கள் தான் இருக்குது, அதை ஆசீர்வதிச்சு அவர் கொடுக்கும் போது 4000 பேர்களுக்கு மேலான கொடுக்குறாரு. மீதியானதை 7 கூடை நேரம் எடுக்கிறாங்க. அப்ப அவ்வளவு அற்புதம் பண்றவரே ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அவர் பிளஸ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த திராட்சசம் கொஞ்சோண்டு இருந்து அதை ஆசிரிச்சு கொடுத்துருக்கலாம். எளிய காலத்துல நடந்தது. கொஞ்சம் ஒரு எண்ணெயும் கொஞ்சம்
எண்ணெயும் கொஞ்சம் இதுதான் மாவு தான் இருக்குதுன்னு அந்த சாரி பார்த்து விதவை சொல்றா. எலியா வந்து அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொன்ன உடனே அங்க அந்த பஞ்ச காலம் முழுவதும் 3.5 வருஷமும் பற்றாக்குறையே இல்லை. அப்பமும் குறையவில, அந்த இதுவும் எண்ணெயும் குறையல. அதே மாதிரி எலிசா காலத்துல ஒரு விதவை வந்து ஒரு ப்ராஃபட்டோடைய ஒய்ஃபு, ப்ராஃபட் இறந்துறாரு. விடோ வந்து என் பையங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறேன், கடன் பிரச்சனைன்றா. நியாயமான கடன் தான் அது, இது அறிவின்னு. இப்போ உன்கிட்ட எண்ணெய் இருக்குன்னா கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, ஒரு கடை எண்ணெய் தான் இருக்கு. அந்த எண்ணெயை வந்து அங்க இருக்கிற வில்லேஜ்ல இருக்கிற கிராமத்துல இருக்கிற எல்லாத்தையும் பாத்திரத்தை வாங்கி ஊத்துன்றாரு. ஊத்த எல்லா பாத்திரமும் நிரம்பிடுது. வேற பாத்திரம் இல்லைன்னு போதான் எண்ணெய் நிக்குது. இதெல்லாம் வித்து கடனை அடைச்சிட்டு மீதம் இருக்கிறத வச்சு நீங்க என்ஜினியர் இருக்க நாட்கள் பூரா வாழுன்ட்ட. அப்படி போல பண்ணிருக்கலாமே. ஏன் அந்த கை கழுவுவதற்கான தண்ணீரை எடுத்து ஏன் வந்து இவர் திராட்சரசம் மாத்துறாருக்கும் போது கை கால் கழுவுவதற்கான தண்ணீருக்கு மதிப்பு கிடையாது. ஏன்னா அதை வந்து நம்ம பெருசா பார்க்க மாட்டோம். நீங்க குடிக்கிற தண்ணிக்கு கொடுக்குற மரியாதை, அதுக்கு கொடுக்குற மதிப்பை வந்து கை கால் கழுவுவதற்கான தண்ணீருக்கு கொடுப்பீங்களா? அதை சாதாரண ஒரு வாளியில வைப்பீங்க. குடிக்கிற தண்ணீர் என்ன பண்ணுவீங்க? நல்ல பாத்திரத்துல, நல்ல சுத்தமான பாத்திரத்தை ஊத்தி அதை உங்க டேபிள்ல வைப்பீங்க. கை கால் கழுவுவதற்கான தண்ணீர் என்ன பண்ணுவீங்க? ஒரு சாதாரண ஒரு வாளியில கொண்டு வச்சு வெளியே வச்சிருவீங்க. சாதாரண ஒரு பாத்திரத்துல கொண்டு வச்சிருவீங்க. கை கால் கழுவுத்தானே. அதை கொண்டு வந்து இவர் திராட்சரசம் மாத்துறாரு. அப்ப அதுல ஏன் பண்றாரு? இது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உட்கார்ந்து செபிக்கணும். அதை விட திராட்சரசம், அதாவது கை கால் கழுவுற தண்ணீரை விட குடிக்கிற தண்ணீருக்கு மதிப்பு அதிகம். குடிக்கிற தண்ணீரை விட திராட்சரசத்துடைய வேல்யூ அதை விட கூட. ஆனா அந்த அற்பமான தண்ணீரை எடுத்து விலையேறப்பட்ட திராட்சரசம் மாத்துறாரு. இது ஒரு ரெவலேஷன். நான் அற்பமானவள், நான் அற்பமானவன், உன்னுக்கு பிரயோஜனம் இல்லை நினைக்காத. நானும் திராட்சரசமா மாற்ற முடியும்ன்றதான். என்னால முடியாது நினைக்காத. என்னப்பா, உன்னை உண்டாக்கின தேவன் உன்னை கொண்டு பயன்படுத்த முடியும். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும். உன்னை திராட்சரசமாக மாற்ற முடியும். அதுதாங்க நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி நாம் அற்பமாய் பார்க்கிறத அவர் பிரயோஜனமானதாக பார்க்கிறார். எல்லாரும் யாக்கோப திருடனவன் எத்தனாவும் தான் பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் அவனை இஸ்ரவேலா பார்த்தார். அந்த கோத்திரத்துல வந்து பிறக்கும்படியாக அவள் ஃபியூச்சரை பார்த்தார். அப்ப ஆண்டவர் எதையும் எடுத்து அற்புதமாக மாத்துவார். அற்பமானதை எடுத்து அற்புதமாக மாத்துவார். நம்ம அப்படி அதனால யாரையும் நம்ம அற்பமா பார்க்க கூடாது. யாரையும் எடுத்து அவர் அற்புதமாக பயன்படுத்துவார். நமது அற்பமான வாழ்க்கை எப்படி அற்புதம் மாத்துறாரோ மற்றவங்களுடைய அற்பமான வாழ்க்கையும் அற்புதமாக மாத்துவார். இன்னைக்கு இருக்கிற ஆளை பார்த்து நினைக்க கூடாது. சமீபத்துல ஒரு சகோதரன் மீட்டிங் நடத்துறதுக்காக கூப்பிட்டார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு நார்த் இந்தியால போய் ஒரு சர்ச் ஆரம்பிச்சு பாஸ்டரா இருக்கிறாரு. மனைவி பிள்ளைகளோட வந்திருக்கிறாரு. சில ஆண்டுகளுக்கு முன்பாக எங்க வீட்டுக்கு வந்து அவர் ப்ரே பண்றதுக்காக வந்தார். வந்திருக்கும் போது எனக்கு வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மாத்திரம் குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். குடும்பத்துல வேற யாரும் ரட்சிக்கப்படலை. இன்னொரு சகோதரன் சொல்லி எனக்கு ப்ரே பண்ண வந்திருந்தாரு. அப்ப நான் வந்து அதை பார்க்க ஊழியக்காரனை அவங்க பயன்படுத்த போறாருன்றேன். அவருக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லை, அவருக்கும் ஜபத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் இயேசுதான் ஆண்டவர் வந்துட்டார். அவருடைய அவர் சரியாக எதையுமே கத்துக்கொள்ளல, ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி நிக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய ஊழியக்காரனை கொண்டு வர போறாரு. என்னுடைய இந்த வரங்கள் புக்கை மட்டும் கையில கொடுத்தேன், ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சொல்றாருன்னு சொல்லி. சில வருஷங்களுக்கு பின்பாக போன மாசத்துல வந்து அவர் இப்ப வட இந்தியால இருக்கிறாரு. அவர் நான் இங்க வரேன், சென்னையில வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறேன், வந்து அவருடைய குழந்தைக்கு ஒரு பிறந்த நாள் மீட்டிங் மாதிரி, ஆனா அது ஒரு காஸ்பல் மீட்டிங்கா வைக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க வர முடியுமான்னு கேட்டார். அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு முதிர்ச்சி, தாழ்மை. எனக்கே ஆச்சரியம், அந்த பையன் தான் நான்ட்டு அவ்வளவு ஒரு தாழ்மை. அந்த தாழ்மை வந்து என்னைய வந்து எனக்கு பாதிச்சிச்சு. எனக்கு அந்த முதிர்ச்சி, நீங்க வர முடியுமா, ரொம்ப தாழ்மையா பொறுமையா கேட்டாரு. நான் உடனே சொன்னேன், இல்ல கண்டிப்பா நான் வரேன், நேர்ல வரேன், நான் இன்விடேஷன் நேர்ல வர வேண்டாம், நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைங்க போதும், நான் வந்துருவேன்ட்டேன். நான் போய் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. நல்ல 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 ஊழியக்காரங்க, நல்ல ஒரு ஆழமான சத்தியத்தை வந்து போதிக்கிற ஊழியக்காரங்க,
கண்ணியமான ஊழியக்காரங்க, ஒரு மரியாதை மிக்க ஊழியக்காரங்களாவது உட்கார்ந்து இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு மனுஷனை சாதாரண அவங்க அவங்க குடும்பம் எல்லாம் வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என் பையனா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க எல்லாம் யாரும் ரசிக்கப்படல, அவங்க அப்பா அம்மா உங்க சகோதரர்கள் எல்லாம் யாருமே ரசிக்கப்படல. அவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க நம்ம பையனா அப்படின்ட்டு. அவ்வளவு நீட்டா அந்த ட்ரெஸ் பண்ணி அவ்வளவு அருமையா ஊழியம் பண்றாரு. நல்ல நல்ல அருமையான வார்த்தைகள், அவ்வளவு வசனங்கள் பேசுறாரு, அவ்வளவு சத்தியத்தை பேசிட்டு. ஆனா தாழ்மைனா அவ்வளவு தாழ்மை, அவ்வளவு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப நம்ம நம்ம பாக்குற மாதிரிலாம் கிடையாது. ஆண்டவர் ஒரு நைட்ல ஒருத்தரை மாத்திடுவாரு, எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவாரு. நம்மளுக்கு வந்து அந்த மேட்டிமை மட்டும் வந்துடக்கூடாது. நமக்கு எந்த விதத்திலையும் நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேனாக்கும், நல்லா ஜெபம் பண்ணுவேனாக்கும் அப்படின்னு மட்டும் நினைச்சோம்னா அதோட வளர்ச்சி நின்றோம். நான் இன்னும் நல்லா ஜெபிக்க கத்துக்கொள்ளணும், நல்லா நான் பிரசங்கம் பண்ண கத்துக்கொள்ளணும், இன்னும் நிறைய நான் பைபிளை படிக்கணும் அப்படி சொல்லி நம்ம தினமும் கத்துக்கொள்றவளா நம்ம வளர்ந்துக்கிட்டே போவோம். பாருங்க, இதே காணவர் கல்யாணத்தை பத்தி வில்லியம் பார்க்லே, அவர் வந்து ரொம்ப அருமையான ஒரு ரைட்டர் வில்லியம் பார்க்லேன்னு. அவர் எழுதியிருக்கிறார், அதை பத்தி எழுதியிருக்கிறார், அதை நான் படிக்கிறேன். இந்த காணவர் கல்யாணத்தை பத்தி அவர் எழுதினது, he manifested forth his glory and that manifestation took place within a home. கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாரு, ஆனா ஒரு சாதாரண வீட்டில் வெளிப்படுத்தினார். So often it is strangers who see us at our best and those who live with us who see us at our worst. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை அற்பமா பார்ப்பாங்க, நம்ம தெரியாதவங்க நம்மளை மேன்மையா பார்ப்பாங்க. We ought always to remember that it was in a humble home that Jesus manifested his glory. ஒரு சாதாரண தாழ்மையான ஒரு வீட்டுக்குள்ள கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துறாரு. இந்த காணவர் கல்யாணத்துல திராட்சரசம் இல்லையா வெட்கப்பட்டு போயிருப்பாங்க அவங்க. திராட்சரசம் வந்து ஒரு பிரஸ்டீஜியஸ் விஷயம். அது அவங்க யூதர்கள் மத்தியில திராட்சரசம் பரிமாறுறது ஒரு அவங்க வந்து ஒரு தகுதியானவங்கன்னு காமிக்கிறது. அது இல்லைன்னா அவங்க ரொம்ப வெட்கப்பட்டு போயிருப்பாங்க. Nearly everyone can do the big thing on the big occasions. பெரிய இடத்துல எல்லாரும் முன்னாடியும் ஒரு அற்புதத்தை, பெரிய அற்புதத்தை செய்யறதுக்கு எல்லாரும் விருப்பப்படுவாங்க. But it takes Jesus to do the big thing on a simple homely occasion like this. எல்லாரும் பெரிய இடத்துல எல்லாரும் பார்க்கும்படியாக அற்புதத்தை செய்ய விரும்புவாங்க, விளம்பரத்தை தேடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு மூலையில ஒரு சின்ன வீட்டுக்குள்ள போய் இந்த அற்புதத்தை செய்யறாருன்றார். இதுதான் கத்துக்கொள்ள வேண்டிய காரியம். அவருடைய மனதுருக்கம், அன்பு, அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ஆர்டினரி பீப்புள். சாதாரண ஜனங்களை புரிந்து கொள்கிறார், அவங்களுக்கு தன்னுடைய அன்பையும் மனதுருக்கத்தை தன்னுடைய வல்லமை மூலமாக வெளிப்படுத்துறார். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? சாதாரண ஒரு வீட்டுக்குள்ள போய் நம்ம அற்புதம் செய்யறதுக்கே நம்ம ஆயத்தமா இருக்கோமா? எல்லாரும் வெளியரங்கமா தான் நம்ம பண்ண எல்லாரும் பார்ப்பாங்கன்னு நினைக்க கூடாது. அதுதான் ஆண்டவருக்கு இதெல்லாம் கத்துக்கிற காரியம். Mary did not know what Jesus was going to do, but she was quite sure that he will do the right thing. மரியாளுக்கு தெரியாது இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாருன்னு. ஆனா மரியாளுக்கு நல்ல நிச்சயம் உண்டு, சரியானதை இயேசு கிறிஸ்து செய்வார். Happy are those who in such a case still trust even when they cannot understand. நம்ம ஒண்ணுமே புரிந்து கொள்ள முடியாத போதும், நம்மளால எதுவுமே புரிந்து கொள்ள முடியாத போதும் நம்ம இயேசு நிச்சயமாக செய்வார்னு சந்தோஷமா இருக்க கத்துக்கொள்ளணும். நமக்கு இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில பற்றாக்குறை வரலாம், ஆனா நிச்சயமாக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை எனக்கு செய்வார் என்ற நிச்சயத்தோட சந்தோஷமா இருக்கணும் நம்ம. அதுதான் ரைட் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். சரியாக நீங்க இயேசு அறிந்து கொண்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இதை கடந்து நான் செல்வேன், இது எனக்கு அற்புதம் செய்வார், இயேசு கிறிஸ்து எனக்கு செய்வார், அவரால் முடியாது இல்ல, நிச்சயமா செய்வார், என் புருஷனுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார்.
என் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார், நிச்சயமாக செய்வார். அப்ப நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அந்த விசுவாசம், ஆண்டவர் கொடுத்த நிச்சயம், ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம், நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்றார் இல்லையா? பட் அவர் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து செய்வார். எனக்கு தெரியும் ஆண்டவரை பத்தி. ஒரு மீட்டிங்க்கு ஒருத்தர் முக்கியமான ஒருத்தரை கூப்பிடுறீங்க, 6 o'clock எல்லாரும் வருவாங்க, நீங்க 6:30 வந்துருங்க, நீங்க 6:30 நீங்க மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லிடுறீங்க. 6:30 ஆகுது, வரல. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? எல்லாரும் கேட்கறாங்க, என்ன இப்ப நம்ம வேற ஆல்டர்னேட்டிவ் ஸ்பீக்கர் யாராவது வச்சு முடிச்சிடலாமான்னு கேட்கறாங்க. இல்ல, வருவார், நிச்சயமாக வருவார். சாமுவேல் வர காத்துக்கு சொல்றாரு சவுல. சவுல் காத்திருக்கல, கடைசி மூமெண்ட்ல வந்தார் சாமுவேல். ஆனா அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டாரு? ஆசாரிய ஊழியத்தை ராஜா பண்ணிட்டார். பிரீஸ்லி அனாயிட்டிங் வேற, கிங்லி அனாயிட்டிங் வேற. பிரீஸ்லி காலிங் வேற, கிங்லி காலிங் வேற. ஒரு ராஜரீக அபிஷேகம் வேற, ஆசாரித்துவ அபிஷேகம் வேற. ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டியதை ஒரு ராஜா செய்யக்கூடாது. ஆனா ராஜா துணிஞ்சு என்ன பண்ணிட்டாரு? ஆசாரியனுடைய செய்ய வேண்டியதை செஞ்சுட்டார், பலி செலுத்திட்டார். சாமுவேல் வராரு, இங்க பலி செலுத்திட்டார். லாஸ்ட் மினிட்ல கூட எனக்கு அற்புதம் செய்வார். லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் செய்வாருங்க. எப்படி இருக்கும் ஜீசஸ்? யோசித்து பாருங்க. ஜீசஸ் எப்படி பார்ப்பாரு உங்களை? எனக்கு ஆண்டவர் செய்வாருங்க. இது ஏதோ எதேச்சியாக, கேஷுவலாக, சாதாரணமா நடந்த காரியம் அல்ல இந்த காண ஒரு கல்யாணம். ஏன்னா இல்லைன்னா பைபிள் வச்சிருக்க மாட்டார். Jesus know that he had come into this world for a definite purpose and a definite task. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது ஒரு சரியான நோக்கத்தோட வந்திருக்கிறார், ஒரு தீர்மானத்தோட வந்திருக்கிறார், இதை செய்யணும்னு சொல்லி. அப்ப அதை செய்வார், கண்டிப்பாக அதை செய்வார். அப்ப அதுல ஒண்ணுதான் இந்த காண ஒரு கல்யாணம். இது விஷ் கிடையாது, இது பர்பஸ். இது அவருடைய விருப்பம் இல்லை, அவருடைய நோக்கம். இது நமக்கும் தான். நமக்கு இது விருப்பப்பட்டு செய்யறது இல்லை, தீர்மானிச்சார். உங்களுக்கு இது செய்யணும்னு தீர்மானிச்சார். இது பெரிய காரியம் அவருக்கு. is forever doing, he still does today. எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார், இன்னைக்கும் செய்கிறார். நம்ம மேலோட்டமா பார்ப்பது ஒரு சர்ஃபேஸ், மேலோட்டம் பார்க்கறது ஒரு கதை மாதிரி இருக்கும். காணா ஒரு கல்யாணம் ஒரு கதை மாதிரி இருக்கும். ஆனா ஆழமாக பார்க்கறது தான் டீப்பர் மீனிங். உள்ளார்ந்த அந்த ஆழமான அர்த்தத்தை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். எனக்கான மெசேஜ் என்ன ஆண்டவர், அப்படிதான் பைபிளை நீங்க படிக்கணும். இதுல இருந்து என்ன, அதுதான் ரெவலேஷன், அதுதான் வெளிப்பாடு. இந்த கானா ஊருன்றது கேட்டீங்கன்னா நாசரேத்ல இருந்து 9.8 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு இந்த வில்லேஜ். இந்த கானா ஒரு அந்த அதுவும் நாசரேத்துக்கும் இடையில இருந்தது 9.8 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். மேரி ஏன் அந்த கல்யாணத்துல இருக்காங்கன்னா, இதெல்லாம் வில்லியம் பார்க்லே அவர் சொல்லியிருக்கிறார். இது மிச்ச ஹிஸ்டாரிக்கல் பைபிள்லாம் வச்சு, ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வச்சு அவர் இது அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. மேரி காட்டீங்கன்னா, மேரி ஏன் அங்க இருக்கிறாங்க, மரியாள் அந்த பந்தி விசாரிப்பெல்லாம் ஏன் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இந்த மேரி யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மணமகனுடைய தாயுடைய சகோதரி. அந்த மணமகன் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான். அப்போஸ்தலன் ஜான் தான் அந்த பிரைட் குரூம். அந்த மணமகன் அப்போஸ்தலன் யோவான். அவருடைய அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா சலோமி. அந்த சலோமியுடைய சகோதரி தான் அந்த மரியாள். அதனாலதான் அந்த பந்தி விசாரிப்பு பாக்குறாங்க. யோசேப்பு இறந்துட்டாரு. அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா 18 வருஷமா நாசரேத்தூர்ல இருந்தாரு டு சப்போர்ட் ஹிஸ் ஃபேமிலி. ஏன்னா இது எப்படி 18 வருஷம் கணக்குன்னு கேட்டீங்கன்னா 12 வருஷத்துல தேவாலயத்துல அவர் பேசுறார். அந்த வேதபாரர்கள் மத்தியில பேசும்போது அவருடைய ஞானத்தை பார்த்து எல்லாரும் பிரமிச்சு போயிட்டாங்க, வியந்து போயிட்டாங்க. ஆனா இவர் ஊழியத்தை ஆரம்பிச்சு 30வது வயசுலதான். அப்ப இந்த 18 வருஷமும் அந்த குடும்பத்தை இவர் தான் தாங்கி இருக்கிறார். தகப்பன் யோசேப்பு இறந்துட்டார். அப்ப மிச்ச சகோதர சகோதரிகளா இவர் தான் அங்க இது பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு வில்லேஜ் வெட்டிங் ஃபீஸ்ட்.
இது ஒரு கனவு கல்யாணம் ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல ஒரு கல்யாணத்துல நடந்த ஒரு விருந்து. அங்க வந்து ஒரு கன்னி பெண்ணுக்கு கல்யாணம் நடக்குது, ஒரு திருமணம் நடக்குதுன்னா அது புதன்கிழமை தான் நடக்குமா. அதான் ஜூயிஷ் லா, யூதர்களுடைய விதிப்படி புதன்கிழமை தான் நடக்குமா. அது வெட்டிங்கிறது ஒரு நாள் நடக்கிறது, மோர் தென் a day. அது வெட்டிங் வந்து ஆஃப்டர் ஃபீஸ்ட், ஒரு விருந்துக்கு பிறகுதான் அந்த கல்யாணம் நடக்கும். அந்த வெட்டிங் செரிமனி எப்ப நடக்கும்னா லேட் இந்த ஈவினிங், ஒரு சாயங்காலம் இருட்ட போற நேரத்துல அந்த கல்யாணம் நடக்குமா. வீதி வீதியாக மணமக்களை கொண்டு செல்வார்கள், எல்லோரும் வாழ்த்துவார்கள். ஒரு வாரம் அவர்களுடைய வீடு திறந்திருக்கும், ராஜா ராணி போல் நடத்தப்படுவார்கள். எல்லாரும் வந்து அவங்கள வாழ்த்துவாங்க, இவங்க ராஜா ராணி போல் உட்கார்ந்து இருப்பாங்க வீட்டுல. இவங்க எல்லாரும் வந்து வாழ்த்துவாங்க. ஒரு வாரம் நடக்கிற காரியம், ஏதோ ஒரு இன்சிடென்ட் கிடையாதுன்றதுக்காக சொல்றாரு இத ஆண்டவர். ஜூயிஷ் ஃபீஸ்ட், வைன் வாஸ் எசென்ஷியல். திராட்சரசம்ன்றது ரொம்ப முக்கியங்க, அது வந்து எசென்ஷியல். இது வந்து வித்தவுட் வைன் தேர் இஸ் நோ ஜாய். அந்த திராட்சரசம் கொடுக்கும்போது தான் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறது, எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்கிறது. அதுக்காக அந்த திராட்சரசத்தை பரிமாறுறாங்க. இது அந்த அந்த வந்து வைன்னா உடனே போதை வரும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. 2 பங்கு திராட்சரசத்துல 3 பங்கு தண்ணீரை கலப்பாங்க. இதுதான், அதனால அது டைல்யூட்டட். இதுதான் அது. இந்த வந்து இந்த சொல்றாரு வில்லியம் பார்க்லே சொல்றாரு, டு ஜான் the miracles were not simply single events in time, they were insights into what God is always doing and what Jesus always is. அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர் செய்த காரியங்கள் அல்லன்றார். ஏன்னா அப்போஸ்தலன் யோவானுடைய கண்ணோட்டம் அப்படிதான் இருக்கின்றார். என்ன சொல்றாருன்னா, they were insights into what God is always doing. கர்த்தர் எப்பொழுதும் என்னவெல்லாம் செய்கிறார் என்பதை குறித்த ஒரு ஆழமான ஒரு வெளிச்சம், ஒரு அறிவுன்றார். அதை கூட என்ன சொல்றாருன்னா, what Jesus always is, எப்பொழுதும் இயேசு எப்படி இருக்கிறார் அப்படின்றது அவருடைய வெளிப்பாடுதான் அப்போஸ்தலன் யோவான் எல்லாத்தையும் எழுதுறார். அதுக்காக தான் எழுதுறார். அந்த அற்புதங்களும் அடையாளங்கள் எழுதுறது வந்து அது வந்து அதுக்காக இல்ல, அதுக்கு பின்னால இருக்கிற இயேசு யார் அப்படின்னு வெளிப்படுத்துற, அதான் வெளிப்பாடு. இத வந்து இந்த அப்போஸ்தலன் யோவான் வந்து குறிச்சி எழுதுறாரு. இந்த காணவர் கல்யாணத்தை அவர் தான் எழுதுறாரு, தன்னுடைய திருமணத்தை குறித்து அவரே எழுதுறாரு. அப்ப அது 4th காஸ்பலை பத்தி சொல்றாரு பாருங்க. இவர் வில்லியம் பார்க்லே என்ன ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு. அப்ப நம்ம என்னெல்லாம் கத்துக்கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கணும். The 4th gospel has no account of the birth of Jesus. இயேசு கிறிஸ்து அந்த பெத்லகேம்ல மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு, அந்த சாஸ்திரிகள் வந்தாருன்ற இதெல்லாம் அதுல இல்ல. அதே மாதிரி அவரு பேப்டிசம் எடுத்தது, அவர் ஞானஸ்நானம் எடுத்ததை குறிச்ச காரியம் எல்லாம் அதுல இல்ல. அதுக்கப்புறம் வனாந்தரத்துல சாத்தான் அவரை சோதிச்சதெல்லாம் அதுல இல்ல. அப்போஸ்தலன் யோவான் எழுதின சுவிசேஷத்துல அதெல்லாம் இல்ல. அந்த லாஸ்ட் சப்பர், அந்த பஸ்கா பந்தி ஆயத்து பண்றாரு இல்லையா, கடைசியில இந்த பாத்திரத்தை எடுத்து என்னுடைய நினைவு கூறும்படியாக இதை பானம் பண்ணுங்கள், என்னுடைய ரத்தத்தை நினைவு கூறும்படியாக இது உனக்குள்ள உடன்படிக்கை, இந்த அப்பத்தை பற்றி இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது பிற்கும் போதெல்லாம் என் மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள் என்ற அந்த விஷயமெல்லாம் அதுல இல்ல. அந்த கெத்செமனே தோட்டத்துல நடந்த காரியமெல்லாம் இல்ல. அவர் பரலோகத்துக்கு ஏறி போன காரியமும் அதுல கிடையாது. அதே மாதிரி என்னென்ன நிறைய ஹீலிங் நடத்தினாரு, நிறைய பேரை சுகப்படுத்தினாரு, நிறைய பிசாசுகளை விரட்டினாரு, அதெல்லாம் அதுல இல்ல. இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல அதெல்லாம் கிடையாது. அண்ட் பெர்ஹாப்ஸ் மோஸ்ட் சர்ப்ரைசிங் ஆஃப் ஆல், இட் ஹாஸ் நன் ஆஃப் த பேரபிள் ஸ்டோரிஸ். எல்லாத்துலயும் ஊமைகளாக அவர் பேசினது வந்து பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஜான் த காஸ்பல்ல அதை பத்தி எதுவுமே கிடையாது. Jesus told which are such a priceless part of the other 3 gospels. ரொம்ப விலையேறப்பட்டதுன்னு அவர் சொன்ன ஓமைகள் எதுவுமே இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷத்துல கிடையாது. இது வந்து நாட் a historical book but a spiritual gospel. இது ஒரு சரித்திரபூர்வமான ஒரு புத்தகம் கிடையாது யோவான் எழுதின சுவிசேஷம். இது வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு சுவிசேஷம்ன்றார், நம்மளுடைய ஆவிக்குள்ளது. அதுதான் ரொம்ப முக்கியம்.
நம்ம அதை பார்ப்பீங்க. வெளிப்பாடுனா என்னன்றதுல பார்க்கும்போது அதை பார்ப்பீங்க. ஒரு ஆவிக்குரிய ரகசியம். இது ஆவிக்குரிய புஸ்தகம். நம்ம ஆவிக்குவானது ஆவிக்குரிய உலகத்தை பற்றினது. This about the spiritual realm and about our spirit. இந்த இதை வந்து நீங்க முக்கியமா நீங்க, அதாவது என்னுடைய பைபிள் எப்படி போட்டிருப்பேன்னா, only in John, அப்போ யோவான் எழுதின சுவிசேஷத்துல மாத்திரம் இருக்கிறது, லூக்கால இருக்கிறது மாத்திரம், வேற எந்த காஸ்பல் இல்ல, மார்க்ல மாத்திரம் இருக்கு, மத்தேயில மாத்திரம் இருக்குன்றது என்ன பண்ணுவேன்னா, அந்த பைபிள்ல சைட்ல என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, அந்த பைபிள்ல சைட்ல OIJ போட்டிருப்பேன். அப்படின்னா ஒன்லி இன் ஜான். OIL போட்டிருப்பேன். அப்படின்னா ஒன்லி இன் லூக்னு அர்த்தம். இந்த பேசேஜ் வந்து எங்க இந்த வருஷத்துல இருந்து இப்ப 48ல இருந்து 56 வரைக்கும் 48-56 போட்டு அது கீழே என்ன பண்ணிருப்பேன், OIL போட்டிருப்பேன். அப்படின்னா ஒன்லி இன் லூக். இது லூக்கால மாத்திரம் இருக்குன்னு அர்த்தம், வேற எங்கேயும் இல்லைன்னு அர்த்தம். இது நீங்க மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு மெசேஜ் ஒரு கூட்டத்துல பேசணும் அப்படின்னு நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அப்ப ஒன்லி இன் ஜான் அப்படின்னு என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கானா ஒரு கல்யாணத்தை பத்தி மீது எந்த காஸ்பல்லையும் கிடையாது. மத்தேயுலயோ மார்க்லயோ லூக்காலயோ கிடையாது, யோவான்ல மாத்திரம் தான் இருக்குது. அதே மாதிரி நிக்கோதேமு வந்து ஆண்டவரை மீட் பண்ணி பேசுறது வேற எந்த காஸ்பல்லையும் கிடையாது, ஜான்ல மட்டும், யோவான்ல மட்டும் தான் இருக்குது. அதே மாதிரி சமாரிய ஸ்திரீ, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீயோட அவர் பேசுறது வேற எதுலையும் கிடையாது. அது வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் தான் இருக்குது. லாசரு உயிரோடு எழுப்புனது யோவான் 11ஆம் அதிகாரத்துல லாசரு உயிரோடு எழுப்புனது இதுல மாத்திரம் தான் இருக்குது. அதே மாதிரி சீசர்களுடைய காலை கழுவுறது, அந்த சர்வன்ஹுட் லீடர்ஷிப், அது வந்து 13ஆம் அதிகாரத்துல இருக்குது. அது வேற எந்த காஸ்பல்லையும் கிடையாது. அதே மாதிரி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுறது வந்து 14ஆவது அதிகாரத்துல இருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கு. அது வேற எந்த காஸ்பல்லையும் கிடையாது. அதே மாதிரி தோமா பேசுறத குறிச்சு, ஏன்னா அவர் டவுட் ஆகுறது, திரும்ப அவர் இயேசு கிறிஸ்து திரும்ப தரிசிக்கிறது, இதெல்லாம் மிச்சம் எதுலையும் கிடையாது, அது இதுல மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி அந்திரியாவை குறிச்ச சரியான ஒரு அத்தியாய குறித்த ஒரு சரியான ஒரு வெளிப்பாடு இதுல யோவான்ல மட்டும்தான் இருக்கு, மிச்சம் எதுலையும் கிடையாது. அப்புறம் வந்து பிலிப்பை பத்தி நம்ம யோவான் 6ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அந்த பிலிப்பை பத்தி இதுலதான் இருக்கு, வேற எந்த காஸ்பல்லையும் கிடையாது. அந்த மாதிரி யூதாஸ்காரியத்தை வந்து அவர் அந்த அனாய்ட் பண்ண அவரை ஒரு ஸ்திரீ வந்து அவர் காலெல்லாம் கழுவுறது, தன் தலைமுடி வச்சு அவர் காலை துடைக்கிறதெல்லாம், இதை விட்டு நம்ம தரித்திற்கு கொடுக்கலாமேன்னு யூதாஸ்காரியத்தை எதிர்த்து பேசுறதெல்லாம் இதுலதான் இருக்குது. ப்ரொட்டஸ்ட் ஆஃப் ஜூடாஸ் அட் அனாயிண்டிங் அட் பெத்தானி, அந்த யோவான் 12ஆம் அதிகாரத்துல இருக்குது. இதெல்லாம் இதுல மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் எவ்வளவு இருந்தது, கச்சாடிகள் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, 6 வாட்டர் பாட்ஸ் பாக்குறோம். ஒரு 6 கச்சாடிகள் இருந்ததுன்னு. ஒவ்வொன்றும் எப்படின்னு கேட்டீங்கன்னா 20ல இருந்து 30 கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் கொள்ளுமா. அப்ப அப்படி வச்சு கணக்கு பண்ணீங்கன்னா 30ன்னு வச்சாலும் 150 கேலன்ஸ் ஆஃப் வாட்டர். அப்ப 681 லிட்டர். ஏன்னா ஒரு காலன்றது 3.785 லிட்டர்ஸ். 3.7 லிட்டர்னு வச்சீங்கன்னா கூட அந்த 6 கச்சாடில இருந்து நீ மொத்தமா கணக்கு பண்ணீங்கன்னா 681 லிட்டர் தண்ணி இருந்திருக்கு. அதுல சும்மா ஏதோ ஒரு 6 குடம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அதோடைய என்னன்ற ரியல் பிக்சர் தெரிறதுக்காக நான் சொல்றேன். இதை இவங்க நினைச்சிருக்கலாம், மரியாள் வந்து மரியாள் நினைச்சது போல. மரியாள் என்ன சொல்றாங்க, ஜீசஸ்க்கு வரும்போது லாசர் இறந்துடுறாரு, மார்த்தாளும் மரியாளும் ஒரே காரியத்தை சொல்றாங்க, வேற வேற அக்கேஷன்ல மீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மார்த்தாள் பாக்குறாங்க, அப்புறம் தான் மரியாள் வந்து பாக்குறாங்க. நீர் இங்க இருந்திருந்தான்னா இதெல்லாம் நடந்திருக்காதே. அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் செத்திருக்க மாட்டானே, நீர் இங்க இருந்திருந்தான். அதே மாதிரிதான் என்ன நினைச்சிருப்பாங்க, மரியாளும் நினைச்சிருக்கலாம். மரியாள் என்ன பண்ணாங்க, அவர் இருக்கிறதுனால அற்புதம் செய்வார் அப்படின்ட்டு. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இல்லைன்னா மரியாள் என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு இயேசு கிறிஸ்து அந்த கல்யாணத்துக்கு வரல, இயேசு கிறிஸ்து இன்னொன்னு 5 சீசனோட தான் போனாருங்க, 11 பேரோட போல. ஏன்னா ஒரு சீசன் தான் கல்யாணம், இன்னும் 11 பேரோட போல, 5 சீசனோட தான் போனாரு அவர். பற்றாக்குறை வந்திருக்கும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல எல்லாம், இதே மாதிரி பற்றாக்குறை வந்திருக்கும். இரவு நேரம் எங்கே போய் திராட்சை ரசம் வாங்குவது, அவ்வளவு பேருக்கு கொடுப்பதற்கு வேண்டிய திராட்சை ரசம் வேண்டுமே, எங்க போயிருப்பாங்க இல்லையா?
அங்க வந்து ஆண்டவர் வரலைன்னா, இயேசு கிறிஸ்து அங்க வரலைன்னா சேம் சிச்சுவேஷன் இருந்திருக்கும். இந்த பற்றாக்குறை இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து இருந்தார், அற்புதம் பண்ணிட்டார். இயேசு கிறிஸ்து வரலைன்னு என்ன ஆகிருக்கும் இல்லையா? நிச்சயமா அவங்க வந்து போராடி இருப்பாங்க. அங்க பெரிய வெக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு 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 ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்து வரல அப்படின்னா அங்க நிச்சயமா இதே மாதிரி வந்திருக்கும். அவங்க எல்லாம் வெக்கப்பட்டு போயிருப்பாங்க. அப்படி வெக்கப்பட்டு போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அங்க வந்து அந்த அற்புதத்தை செய்யறாரு. அதேதான் நமக்கு மெசேஜ், நமக்கு ரெவலேஷன். நம்ம வாட்ஸ் த மெசேஜ் ஃபார் அஸ்னா நமக்கு என்ன ரெவலேஷன் இதெல்லாம் இருந்துன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இதே மாதிரி ஒரு பற்றாக்குறை வரும்போது, ஒரு தேவை வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு இறுக்கமான சூழ்நிலை வரும்போது இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வருவார், அற்புதம் செய்வார். ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு முதலமைச்சரை கூப்பிட்டா வருவாரா? வரமாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வருவார். இதுதான் மெசேஜ். இயேசு கிறிஸ்து வருவார், நிச்சயமா வருவார். அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடைய சீஷன்னால வந்தாரா? அப்ப மிச்சவங்க எதுக்கு வருவாரா? ஏன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து அவருக்கு மிகவும் நெருக்கமானவர், அவர் மார்பிலே சாய்ந்திருக்கிறவர். அதனால அவர் வந்தாரு. நம்ம நம்ம கருத்து வருவாரா? வருவார். ஏன்னா பட்சபாதம் பண்ணுகிற தேவன் அல்ல அவர், எல்லாருமே அன்பு செலுத்துறவர். எதுக்கு இதை சொல்றாருன்னா, நான் உன் வீட்டுக்கு நான் வருவேன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், என்னை நோக்கி கூப்பிடு, உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை நோக்கி கூப்பிட உன் வாழ்க்கைக்கு நான் வருவேன். உன் வாழ்க்கையில உன் வாழ்க்கையில பற்றாக்குறை எதா இருக்கோ, இது முடியாதுன்னு நினைக்கிறையோ, அங்க ஒரு அற்புதத்தை செய்வேன். ஒரு அற்பமான ஒரு கால் கழுவுற தண்ணீரை மிக உயர்ந்த ஒரு விலையேறப்பட்ட திராட்சரசமாக, ருசியுள்ள திராட்சை மாறினது போல உன் வாழ்க்கையிலையும் அதே போல நான் செய்வேன்றதான் நமக்கு ரெவலேஷன். ஒரு இன்சிடென்டா நான் சொன்னது எப்படி ரெவலேஷன்.